ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னை தொட்டால் 100 மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். நடந்ததும் ஆனந்த கண்ணீர் விடுவாய். பிறகு உன் சாயப்பாவிடம் நன்றி சொல்வாய். ஆம் செல்லமே, இதோ உனக்காக சீக்கிரமாக நல்ல வழி பிறக்கப் போகிறது. என்னிடம் முழு மனதோடு கேள். போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உன் சாதனையாக இருக்கும். இழந்ததையே நீ நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் செல்லமே. உன்னை வேதனைப்படுத்துபவர்களை நினைத்து கலங்குகிறாய். நீ வாழ்க்கையில் நன்றாக இருக்கக்கூடாது என நினைத்து உன்னை கவிழ்க்க நினைப்பவர்களை எண்ணி வருத்தப்படுகிறாய். உன்னை நல்லது செய்ய விடாமல் தடுப்பவர்களை நினைத்து வருத்தப்படுகிறாய். உன் சொந்தம் உனக்கு ஆதரவு தராமல் தொந்தரவு கொடுப்பதை நினைத்து வேதனைப்படுகிறாய். உன் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுபவர்களை நினைத்து புலம்புகிறாய். இப்படி வேதனையில் வேதனைப்பட்டு என்ன செய்ய போகிறாய்? இதோ உன் சாயப்பாவை நம்பு. உனக்கு அனுக்கிரகம் கிடைக்கும் என் செல்லமே. பயப்படாதே. ஏனென்றால் உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகிறவன் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான். இனி உனக்கு துன்பமே வராது என் செல்லமே. நீ அழைக்காமலேயே நான் வருவேன். ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை. சாயப்பா, உனது அருள் எப்போது கிடைக்கும்? நான் படும் வேதனையில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் என்னை முடிந்தவரை காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் சரணடைந்து விட்டாய் அல்லவா? ஆம் செல்லமே, உன்னை செம்மைப்படுத்தி வாழ வைப்பேன். கவலைப்படாதே. என் அனுகிரகத்தால் உன் கிரகம் சரியாகிவிடும். உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். அவை அனைத்தும் மாறப்போகிறது. நான் உன் வாழ்வை மாற்றி அமைக்கப் போகிறேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையோ இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை. இனி உன் கஷ்டத்தை உன்னிடத்தில் நெருங்க விட மாட்டேன். போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் நீ கர்ம பலனை விலக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன். கலங்காதே. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப் போகிறாய். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என் செல்லமே. நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். உறுதியாக என்னை நம்பு. என் அன்பின் பிரியமே, முட்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் மலர் மேல் நடக்கப் போகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாக மாறப்போகிறது. ஆம், உன் சாயப்பாவின் வாக்கை நம்பு. நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. இதோ நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது உன்னை நெருங்கி வருகிறது. உன் சாயப்பா நான் எதுவும் செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்கு தொடங்கிவிட்டது. துன்ப காலங்கள் எல்லாம் கடந்து விட்டது என் செல்லமே. இன்பம் சேரப்போகிறது உனக்கு. உன்னை முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளில் இருந்து நான் உன்னை பாதுகாக்கின்றேன். என் மீது முழு நம்பிக்கை வை. உனது கோரிக்கைகளை நிறைவேற்றி உனது பிரார்த்தனை அனைத்திற்கும் விரைவில் பலன் தர உன் சாயப்பா நான் அவதரித்திருக்கிறேன். மாற்றங்கள் வந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றும். ஆம், உன் வாழ்வில் நீ பார்க்க முடியாத அளவிற்கு முன்னேறப் போகிறாய். நீ எந்த வேலையாக சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு சென்று இருப்பேன். மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை உனக்கு தரப்போகிறேன் என் செல்லமே. என்னிடம் அன்றாடி வேண்டும் போது அப்போதே உன் பாவம் நீங்கி நீ நல்வாழ்வு பெறுவாய். விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்து விடு. உன்னால் முடிந்த நன்மையை பிறருக்கு செய். உன்னை மகிழ்வுடன் நான் வாழ வைப்பேன். ஏனென்றால் நீ விரைவில் கெட்ட காலத்திலிருந்து வெளியே வரப்போகிறாய். உனக்கு எப்போதும் என் கருணை இருக்கும். உன் வழியை நான் போக்கி விடுவேன் என் செல்லமே. உன்னை நல்வழிப்படுத்த உன் கூடவே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். குளிர வைக்கும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உனக்கு விரைவில் வர காத்து கொண்டிருக்கிறது. காத்திரு, பொறுத்திரு. உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்துவிடக்கூடாது என் செல்லமே. என்னை முழு இதயத்தோடு நம்பு. நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வலியை நான் குணப்படுத்துவேன் என் செல்லமே. வேதனைகளை எல்லாம் விட்டுவிடு. ஆம், நம்பிக்கையோடு இரு, மகிழ்ச்சியோடு இரு. மகிழ்ச்சியான விடியல் உனக்கு காத்திருக்கிறது. இந்த சாயப்பாவின் மீது உண்மையான பக்தியை வைத்திருப்பவனை சிறந்த பக்தனாகிறான். இல்லாத சிரமங்களை சுமந்து நிற்காதே.
என் முன் வந்து அமைதியாக உட்கார். மற்றவர்களை பார்க்காமல் நேர்மையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் இந்த சாயப்பாவின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். நீ நினைத்த வாழ்வு உனக்கு கிடைக்கப் போகிறது. ஆம் செல்லமே, சுடுசொல்லை கண்டு பதற்றப்படாதே, அதற்றை எதுவும் கண்டுகொள்ளாதே. நீ உயிராக நினைக்கும் இந்த சாயப்பா என்றும் உன்னை கைவிட மாட்டேன். யார் எதை பேசி போகட்டும், நீ உன் பாதையில் செல். ஏனென்றால் என்னால் எதுவும் முடியும் என்று சொல். மற்றதை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். காரணம் உன்னில் இருப்பது நான். வெற்றி உனக்குத்தான் என் செல்லமே. வாழ்க்கையில் அவரவர்களுக்கு கஷ்டம் வருவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? விதி. மறுபாதி அவரவர் மனம்தான். கவலைப்படாதே, இன்று உன் வெற்றி கோட்டையின் அஸ்திவாரத்தை அமைத்து விட்டேன். உயர்ந்து நிற்கப் போகிறாய். அனைவரும் வியக்கும்படி உன் வாழ்வு பூ போல மலரப்போகிறது என் செல்லமே. நீ என் பார்வையில் தான் இருக்கிறாய். எப்படி என்று தெரியுமா? உன் வீட்டுச் சுவரில் வைத்துள்ள என் படத்தையும் உன் பூஜை அறையில் வைத்துள்ள என் படத்தையும் நீ வழிபடுவதை நான் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேனே. உன் பாதுகாவலன் நான் தான். நீ என் கண் பார்வையில் தான் இருக்கிறாய். ஒரு விஷயம் நீ செய்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆம் செல்லமே, அது என்னவென்று தெரியுமா? மாதத்தில் ஒரு முறையாவது ஏழை எளியோருக்கு அல்லது வயதானவர்களுக்கு பசியார பழம் அல்லது அன்னதானம் கொடு. பிரியமே தாங்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது மனிதர்களை வெறுக்காதே. அந்த இடத்திலிருந்து நீ விலகி கொண்டால் ரொம்ப நல்லது என் செல்லமே. சில சமயத்தில் என் மீதும் கூட கோபம் ஏற்படலாம். அந்த நேரத்தில் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. நிச்சயம் உன் கர்மாவை குறைத்து உன்னை ஆனந்தமாக வாழ வைப்பேன். சிறிது காலம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். இன்று உன் குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது. ஆம் செல்லமே, கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பிரகாசமாக உன்னை வழி நடத்தப் போகிறேன். எனக்கென்ன கவலை என சொல்லிப்பார். புலம்பல் வேண்டாம். நீ நினைத்துப்பார். உனக்கே தெரியும், வசதியோடு வாழ்பவர்களை விட வலியோடு வாழ்பவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம். வசதியாக வாழ்பவர்களுக்கு வழி தெரியாது. வலியோடு வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை புரியாது. ஆகவே வெகுளியாக இருக்காதே. யாரையும் நம்பி பொருளை இழக்காதே. தைரியமும் தன்னம்பிக்கையும் வேண்டும். உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்பவர்கள் முன் நீ நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறாய். பார், இந்த அற்புதத்தை நீ சாதிக்க பிறந்துள்ளாய் என் செல்லமே. உன் மனம் தேடும் உறவை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். ஆம், சிக்கல்களில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். நம்பிக்கையின் பரிசு உனக்கு நான் ஒன்று தரப்போகிறேன் என் செல்லமே. அது என்ன தெரியுமா? ஆயுள், ஆரோக்கியம், நிம்மதி. என்னை நம்பி வணங்கி அனைத்தையும் பெற்றுக்கொள். நம்பிக்கையோடு நடைபோடு. திருமணம் விரைவில் நடக்கப் போகிறது. மகாலட்சுமியை அனுப்புகிறேன். அரசாங்க வேலையை வாங்கித் தரப்போகிறேன். கஷ்டத்திலிருந்து காப்பாற்றப் போகிறேன். ஆம் செல்லமே, தைரியமாக இரு. உனக்கானது எல்லாம் உன் சாயப்பா நடத்தி தர உன் வீட்டு வாசலில் வந்து அமர்ந்து விட்டேன். ஆம், என்னை தொட்டால் 100 மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். ஆம், அது எல்லாம் நடந்ததும் ஆனந்த கண்ணீர் விடுவாய். எதற்காக? இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்வதற்காக. ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.